ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு சட்னி ஒன்று பண்ண போகிறோம். என்னென்னா முள்ளங்கி சட்னி. முள்ளங்கி சட்னி ரொம்ப நல்லது, அது டைஜஷன் ரொம்ப நல்லது. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். அது சின்னதாக ஒரு தாளிப்பு போடணும். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய், தேவையான எண்ணெய், கடுகு, கொஞ்சம் சீரகம், கடலப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தப்பருப்பு, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி, அப்புறம் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி, அப்புறம் கொத்தமல்லி. இவ்வளோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் இவ்வளோ போடணும் இல்லை, தேவையான அளவு கொஞ்சம் போட்டு நான் போகணும். இப்போ நம்ம பான் வச்சுருக்கேன், ஸ்டவ்வில் கொஞ்சம் ஊற்ற போகிறேன் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் யாராருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கணும். அதிகமாக தேவைப்படும். கொஞ்சம் பேர் அதிகமாக ஊற்றுவாங்க, கொஞ்சம் பேர் கொஞ்சமாக ஊற்றுவாங்க. எண்ணெய் காஞ்ச உடனே தாளிப்பு எல்லோரும் போடுவாங்க. அந்த மாதிரி தான் சொல்ல மறந்துட்டேன், கறிவேப்பிலை சொல்லவே இல்லை. கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுருங்க. ஏன்னாங்க எண்ணெய் எந்த இது யூஸ் பண்ணுறீங்க எண்ணெய்? நாங்கள் ரீஃபண்ட் ஆயிலுமா, கோல்டு வின்னரா? ஓகே. எப்பவுமே உங்கள் வீட்டுக்காரர் செஞ்சுக்கிறேன், நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்களாம்மா? நாங்கள் தான் செய்யறது பார்த்துன்னு தானே இருக்கிறாங்கோ, வீடியோ யூடியூபருங்கோ. ஆமாவா? இதெல்லாம் எப்படி உங்கள் வீட்டுக்காரர் செய்கிறாருன்னு அவருக்கு எப்படி தெரியும்? கல்யாணத்துக்கு முன்னே செஞ்சு தரேன். ஆமாம். ஏன்னா ஹோட்டலில் வேலைக்கு போயிருந்தாரே? இல்லை வீட்டில் செய்வாங்க, செஞ்சுட்டு வேலைக்கு போயின்னு இருந்தாங்க. பாருங்க, கடுகு போட்டேன், புரியுது. கடுகு பொரிஞ்ச உடனே என்ன பண்ணுறோம், வச்சிருக்கிற கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுருவோம். ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா தீஞ்சிடும். ஸ்லோவாக வச்சுட்டு இது பண்ணுங்க. சிம்மில் வச்சு போட்டாச்சு. எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, ஜீரகம் இவ்வளவு போட்டிருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு ஒத்துட்டு இருக்கிறாங்க. ஸ்லோவில் தான், சிம்மில் தான் வச்சு ஒத்துன்னு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே இந்த பச்சை மிளகாய் நிறையவே போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் மிக்சியில் போட்டு அரைக்கும்போது இப்போ நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டு அந்நேரத்துக்கு மறுபடியும் அதை சூடு போனோம்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 4 மிளகாய் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். போட்டு வதக்குங்க. இதை இந்த பொன்னரமாக வதக்கணும். அது வதக்கும் போது இந்த மிளகாவும் வதக்கும். அப்படியே நம்ம அது கூட இந்த பூண்டு வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக பண்ணலாம். பேச்சுலர்ஸ் சீக்கிரமாக சட்னி பண்ணணும்னு சொன்னால் பாருங்கள், ரொம்ப முடிஞ்சு போச்சு. இப்போ போட்டு வதக்கணும். இப்போ வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். தூளுக்கு யூஸ் பண்ணாதீங்க, கல்லுப்பு ரொம்ப நல்லது. கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் பால் காமிக்குது, பொங்கிடுச்சுங்க. அதான் பொங்கி சாப்பாங்க ஸ்டவ். இதை போட்டிங்கன்னா கொஞ்சம் வதங்கும், நல்லா வதக்கணும். நீங்கள் இருக்கிறது எந்த ஊருங்க, டிஸ்ட்ரிக் எது? இது கர்நாடக மாநிலம், கோலார் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். நாங்கள் இந்த புளி எப்பவுமே முதலே போட்டுறாதீங்க, லாஸ்ட்டாக போடுங்க. புளியை முதலே போட்டு வதக்காதீங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், பச்சை வாடை போட்டு அவ்வளோ. இப்போ உங்களுக்கு ஒரு சிலருக்கு இது வதக்கும் போது என்ன கொஞ்சமாக என்ன இருக்குது, பத்தலை
என்ன இது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன், ஒன்றும் தப்பு கிடையாது. இது வந்து எனக்கு எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது. முள்ளங்கி சட்னி பண்ணுறதாங்க. முள்ளங்கி சட்னி, கத்திரிக்காய் சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் வந்து பார்த்தா வெங்காய சட்னி, மாங்காய் சட்னி, இந்த மாதிரி நாங்கள் நிறைய சட்னி பண்ணதால எங்களுக்கு சட்னி ஃபேமிலின்னு பேர் வச்சுருக்கோம். சட்னி ஃபேமிலியா இல்லை சித்ரண்ணா ஃபேமிலியா? சட்னி ஃபேமிலி. இருப்பா ஒரு செகண்ட் இருப்பா. கொஞ்சம் மிளகாத்தூள், அவ்வளோதான். பால் ஊற்றி தட்டு. அது சும்மா அது பொங்கி வந்து ஆஃப் பண்ணிட்டேன். சரி. அது கூடவே பால் வந்து காய வச்சுக்கின்னு அதை வேறு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பண்ணிக்கணும். அதுவும் ரெண்டு வேலை செய்யலாங்கோ. 2 வேலை நாம் கூட செய்யலையா வீட்டில்? 2 வேலை செய்யணுங்க. ஒரு பக்கம் களி வைக்கிறோம், ஒரு பக்கம் சாதமும். இந்த பருப்பு உளுத்தம் பருப்பும் கடலப்பருப்பும் போட்டு அது மொத்தமே வந்து நல்லா ப்ரௌன் ஆகிறோன்னே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றா போடும்போது என்ன ஆகும்னா அந்த பருப்பெல்லாம் கூட சேர்ந்து மறுபடியும் எல்லாம் தீஞ்சு போயிடும். அதனால் அது போட்டு உடனே ஒரு 30 செகண்டுக்குள்ளே வந்து நீங்கள் பின்னாடி ஒன்றா போட்டிங்கன்னா எல்லாமே ஒன்றா அப்படியே கூடவே சேர்ந்து நல்லா வதங்கும். எனக்கு இது போதும் ஆயிலு. யாருன்னா உங்களுக்கு இது பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கின பிறகு அதுக்கப்புறம் கடைசியாக போடணும் இந்த புளியும் இந்த கொத்தமல்லி. இது கொஞ்ச நேரம் நான் மூடி வைக்கிறேன். மூடிட்டுங்கோ. பால் காயத்துக்கு வைங்க. பையன் பால் காய்ட்டுங்கிறான். பையனை பற்றி சொல்லணும்னா ரொம்ப எங்களுக்கு வந்து தவமாக இருந்து பெற்ற பையன். ஆமாம், சொன்ன உடனே அப்படியே எல்லா வேலையும் செய்வோம். அந்த மாதிரி பையன். கொஞ்சம் முகத்தை காமிப்பா, மகன் கொஞ்சம் காமிப்பா. அந்த பக்கம் முகத்தை காமிக்கிறேன், முதுகு காமிக்கிறேன். வீடியோவில் வர பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் என் பையனுக்கு. அதுக்கு மூஞ்சி காட்டாத போயிருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். காட்டு எங்கே போகிறார்? ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனலில் இந்த குக்கிங் வீடியோஸும் போடுறோம், அப்புறம் பொதுவான ஒரு சில வீடியோஸும் போடுறோம். சப்ஸ்கிரைபர் வந்து எதை நீங்கள் லைக் பண்ணுங்கன்னு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இதை போடுங்க, இதை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எங்களை மாற்றிக்கிறோம். வீட்டில் இருக்க யூஸ்வலாக லுங்கி கெண்டாக இருப்போம். வெயில் காலம் இல்லையா? அதுக்கப்புறம் வேறு என்ன டீங்கோ? டீ நல்லா வைக்குவீங்கோ. சிலரெல்லாம் கமெண்ட் வந்து பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃபோன் பண்ணி சொன்னாங்கோ வீட்டுக்காருக்கு டீ ரொம்ப அருமையாக செய்கிறாங்கன்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யார் யார் ஃபோன் பண்ணி சொன்னவங்களுக்கும் இது தேங்க்யூ. கமெண்ட் பண்ணாதே நினச்சி ஏதார அந்த டீ போடுறது எங்கள் வீட்டுக்காரரும் போட்டால் எப்படி நல்லா இருக்குமோன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்களன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சொல்லிவிடுங்க தேங்க்ஸு. ஏன்னா நீங்கள் டீ போட்டது ரொம்ப பேர் சொன்னாங்கோ, டீ நல்லா போட்டாங்கோ. அது வந்து நல்லா ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படி விட்டிங்கன்னா நல்லா சிறுவை அரைஞ்சிடணும். சிறுவை அரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விட்டிங்கன்னா போகிறோம். இப்போ வந்து புளியை சேர்த்துடுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி. அந்த காம்பு தான் இது பண்ணணுங்கோ. ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்றாங்கல்ல, அது எதுக்குன்னு சொல்லுங்கோ. அந்த கொத்தமல்லி இது என்ன சொல்கிறேன், காம்பு வந்து எதுக்கு நல்லதுன்னு சொல்லி. பொதுவாகவே வந்து தனியா வந்து நம்ம சமையலில் சேர்த்துக்கணும். தனியா மிளகாய் பண்ணும்போது தனியாகவும் அப்புறம் மிளகாவும் சேர்த்து அரைச்சி பண்ணுவோம் தெரியுமா. இதில் தனியாக வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அது வந்து
இது குறிப்பிட்டது இதுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதனால் இது நம்ம உணவே மருந்து இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாப்பிடுவோம் இல்லையா. ஆமாம், நம்ம வந்து இது முடிஞ்சு போச்சு. இதை நம்ம மூடி வச்சுட்டு ஆட்டிட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோம். ஆட்டிட்டு லாஸ்ட்லேயே ஷார்ட்ஸில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி சாப்பிடும் போது ஷார்ட்ஸில் போடுறோம். இவ்வளோதான் அந்த மெத்தட் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.